கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மன்னாட்டுடை என்ற டெய்லி பாட்காஸ்ட்டை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். உபாகமம் 28வது அதிகாரம் 1வது வசனம் இப்படியாக கூறுகிறது: இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். லார்ட் யுவர் காட் வில் செட் யூ ஹை என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை நாம் தியானிக்கப் போகிறோம். கர்த்தர் இஸ்ரவேல் சபைக்கு கொடுத்த வாக்குத்தத்தமாக மேற்குறிப்பிட்ட வசனம் காணப்படுகிறது. ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய நமக்கும் பொருந்துகிறது. உபாகம புஸ்தகம் மோசே மரிப்பதற்கு முன்பு கடைசி 40 நாட்களுக்குள் எழுதப்பட்ட புஸ்தகமாகும். உபாகமம் 28வது அதிகாரத்தில் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் போது உண்டாகும் ஆசீர்வாதங்களும் கீழ்ப்படியாமல் காணப்படும் போது உண்டாகும் சாபங்களையும் பற்றியும் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஜனங்கள் பூமியில் காணப்படுகிற எல்லா ஜாதி ஜனங்களை விட மேன்மையாக காணப்பட வேண்டும் என்பது அவருடைய இருதயத்தின் விருப்பமாகும். நீங்கள் கீழாகாமல் மேலாகவும் வாளாகாமல் தலையாகவும் காணப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படி மேன்மையாக உயர்த்தப்பட்ட ஜீவியம் செய்வதற்கு நாம் அவருடைய வார்த்தைகளின்படி நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்ப வேண்டும். கர்த்தர் வேதத்தை முக்கியப்படுத்தி அதை மகிமையுள்ளதாக்குவார் என்று ஏசாயா 42வது அதிகாரம் 21 எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் அவருடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அவருடைய ஜனங்களும் அவருடைய வார்த்தையை மையப்படுத்தி முக்கியப்படுத்தி வாழ்க்கையை கட்டி எழுப்பும்போது கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். யோவான் தான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதும்போது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று வாழ்த்தினார். அதுபோல நம்முடைய ஆண்டவரும் நாம் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் காணப்படும்படிக்கு விரும்புகிறவர். ஆகையால் உபாகமம் 28வது அதிகாரத்தின் முதல் 14 வசனங்களில் பூமிக்குரிய சரீரத்திற்குரிய உன்னதங்களுக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் பட்டியலிட்டிருப்பதை பார்க்க முடியும். நிலத்தின் கனிகளையும் மிருக ஜீவன்களையும் களஞ்சியங்களையும் ஆசீர்வதித்து பரிபூர்ண நன்மை உண்டாகும்படிக்கு செய்வார். உங்கள் கரங்களின் கிரியைகளையும் வேலைகளையும் தொழில்களையும் ஆசீர்வதித்து பூமிக்குரிய எல்லா நன்மைகளையும் தந்து உங்களை மேன்மைப்படுத்துவார். அதுபோல சரீரத்தின் நன்மைகளாகிய சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தருவார். உங்களுக்கு கர்ப்பத்தின் கனிகளை தந்து ஆசீர்வதிப்பார். உங்கள் பிள்ளைகளை கண்ணின் மணி போல பாதுகாப்பார். அவர்களை எல்லா வியாதிகளுக்கு விலக்கி ஓங்கி வளர்கிற விருட்சங்களைப் போல வளரும்படி செய்வார். உங்களை தமக்கு பரிசுத்த ஜனங்களாக்கி அவருடைய நாமத்தை உங்களுக்கு தரித்து பரிசுத்த ஜாதியாகவும் ஆசாரிய கூட்டமாகவும் ஆவிக்குரிய மாளிகைகளாகவும் கட்டி எழுப்பி உன்னதங்களுக்குரிய எல்லா நன்மைகளினாலும் நிரப்புவார். கர்த்தருடைய பிள்ளைகள் அவருடைய சத்தத்திற்கு உண்மையாக செவி கொடுங்கள். அவருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய உங்களை அர்ப்பணியுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த மன்னாட்டுடை என்ற டெய்லி பாட்காஸ்ட்டை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அதன்படி நடக்கும்படியாக கர்த்தரின் செய்வீராக. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் மேன்மையாக வைப்பீராக. வாளாக்காமல் தலையாக்குவீராக, கீழாக்காமல் மேலாக்குவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். கையிட்டு செய்கிற அனைத்து காரியங்களிலும் கர்த்தருடைய தயவு வெளிப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். போக்கிலும் மரத்திலும் உடனிருப்பீராக. ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திற்குள்ளாக ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.